போனாலும் பரவாயில்ல, யாரும் உன்னுடைய பிரச்சனை கண்டுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னோம் கையை விட்டு போனவ திருப்பி உன் கைக்கு கொண்டு வர்றதுக்கு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரால் முடியும். மற்றவருடைய கடன் பிரச்சனைக்காக நீ ஜெபம் பண்ணு, உன் கடன் பிரச்சனை சால்வ் ஆனதை உன் கண்களில் நீ பார்க்க போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். இன்னைக்கு காலையில வாசித்த அதே வசனம். யாராவது ஒருவர் சத்தமாக வாசிங்க. நிச்சயமே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை அவர் சொன்னது நிறைவேற்றாமல் திரும்ப வராது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அது நடந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் மலை உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டானது. சமுத்திரம் உண்டாக கடவுது என்று சொன்னால் உண்டானது. சமுத்திரத்துக்கு ஒரு பார்டரை போட்டு இதை தாண்டி வராதே என்று சொன்னார், அது வரவில்லை. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ இயற்கைகளெல்லாம் அப்படியே நடந்தது உண்மை என்றால் என் வாழ்க்கையில அதே ஆண்டவர் நடப்பிக்கிறதுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நினைக்கலாம் அது இயற்கை, பட் என் வாழ்க்கையில இயற்கைக்கு மாறாக காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயற்கைக்கு மாறாக அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயற்கைக்கு மாறாக ஏதாவது நடக்கும் என்றால் அதற்கு பெயர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல், சூப்பர் நேச்சுரல் காரியம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன் வாழ்க்கையில இயற்கையாவே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா நம்முடைய ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாய் உனக்கு முடிவை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன், எனக்காக எதையும் செய்ய உங்களால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆண்டவருடைய பெயர் அல்பா ஒமேகா. அவர்தான் முதல், அவர்தான் முடிவு, அவர்தான் முடிவு. அதுக்கு முன்னாடி யாரும் முடிவை கட்ட முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, பிசாசே முதலும் முடிவுமாய் இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறார். நீ எனக்கு முடிவை கொண்டு வர முடியாது. எனக்காக யாவையும் செய்கிறவர் என்னுடைய ஆண்டவர். அவர் ஜீவிக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிறைய விஷயங்கள்ல முடிவு இல்லாத பிரச்சனைகளாய் நமக்கு போய் கொண்டிருக்கு. நிறைய விஷயங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. நிறைய நேரத்துல நம்மளுடைய கால்குலேஷனும் ஆண்டவருடைய கால்குலேஷன்லயும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இனி தாமதிக்காது என்று சொன்ன உடனே ஜனவரிக்குள்ளேயே நடக்கும் என்று நம்மளுடைய நினைவு, அல்லது மார்ச்சுக்குள்ள நடக்கும், 6 மாசத்துக்குள்ள நடக்கும் என்று சொல்லி இது மனிதனுடைய கால்குலேஷன். ஆனால் அவருடைய கால்குலேஷன் ஜனவரிக்கு முன்னாடியே செய்ய முடியும், அடுத்த ஜனவரியிலே செய்ய முடியும். ஆண்டவர் தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துல அவர் செய்தே முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக ஆண்டவர் ஏதாவது வாக்குத்தத்தம் சொல்லி இருந்தால், உங்களோடு ஆண்டவர் ஏதாவது பேசி இருந்தால், அல்லது ஏதாவது வசனத்தை நீங்கள் விசுவாசித்திருந்தால், நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற விஷயத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. அது உன்னுடைய நேரப்படி அல்ல, அவருடைய நேரப்படி நடந்தே ஆகும். ஹல்லேலூயா. அவருடைய நேரத்தின்படி அது நடக்கும்போது அதை தடுப்பதற்கு யாராலையும் முடியாது, எந்த பிசாசாலையும்
முடியாது. ஏன் நீங்க நினைச்சாலே கூட அதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நான் நம்புகிறதை நிறைவேற்றுவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நான் நம்புகிறேன். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, அது வாழ்வில்லை என்றாலும் என்ன வேணாலும் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, அது வாழ்வில்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்பிக்கை பாதம் மேல வைக்கிறேன். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையே போயிடுச்சா? இனிமேல் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உண்மையா அறிக்கைப்படுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர் நம்பிக்கைக்கு உரிய தேவனாய் இருக்கிறார். உலகத்துல மனிதர்கள் மனம் மாறி போகலாம், மனிதர்கள் சொல்லி செய்யாம கூட இருக்கலாம். மனிதர்களுடைய பழக்கங்களை வைத்து நீங்க ஆண்டவரை இடப்படாதீங்க. அவர் மனிதர்கள் எல்லாவற்றையும் விட கடந்து செயல்படுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்ல பழுது ஒன்றுமே இல்லை. அவரை குற்றம் சாட்ட யாராலையும் முடியாது. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் அன்புள்ளவர். அவர் சொல்றாரு, உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த நாளில் அது நிறைவேறியே ஆகும். அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ விசுவாசித்தது வீண் போகாது. நீ அறிக்கை செய்தது வீண் போகாது. நீ ஜெபித்தது வீண் போகாது. ஒவ்வொன்றுக்கும் பலனை அனுபவிக்கிற நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக வெளிச்சத்தை காண்பிக்க போகிறார். நீ ஜீவிக்கிற நாட்களே அதை பார்க்க போகிறாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண போகிறாய். மார்ச் மாசம் 1வது நாள்ல உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் மீது உன்னுடைய நம்பிக்கையை வை. ஒரு சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்புறதுக்காக எந்த ஒரு சூழ்நிலை உனக்கு முன்னாடி இல்லாம இருக்கலாம். நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் நீ என் மேல நம்பிக்கை வை. என்னால் செயல்பட முடியாத இடம் இல்லை, என்னால் கடந்து வர முடியாத இடம் இல்லை. உனக்காக யாவையும் செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். சிங்க
விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உண்மையிலேயே ஒரு குழந்தை மாதிரி விசுவாசிக்கிறவங்க சிங்கம் மாதிரி வந்து சாட்சி சொல்ற மாதிரி ஆண்டவர் சாட்சிகளை ஏற்படுத்துறார். இன்னைக்கு நீங்க சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு நாள் குழந்தை மாதிரி அழுக வேண்டியது வரும். நீங்க ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, நான் குழந்தை மாதிரி விசுவாசிக்கிறேன்ப்பா, உங்களால செய்ய முடியுமாண்டது, உங்களால நிறைவேற்ற முடியுமாண்டது. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் தேவனே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. அந்த ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளா இருந்தார்கள். அவங்க அடிமைகளா இருந்தபோது இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நமக்கு இப்படி ஒரு விடுதலை நடக்குமா. காரணம் 4 தலைமுறையாய் அடிமைத்தன வாழ்க்கை. பார்வோன் அப்படின்னா அவன் அடிமைப்படுத்துகிறவன். செங்கல் அறுக்க சொல்லியிருக்கிறான். ஜனங்கள் ஆராதனைக்கு போகணும்னு சொன்ன உடனே செங்கல் அறுக்கிறதுக்கு மண்ணையும் நீதான் கொண்டு வரணும், வைக்கோலையும் நீதான் கொண்டு வரணும், நீ செங்கலையும் அறுக்கணும்னு சொல்லி ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனையை, தாங்க முடியாத நெருக்கத்தை, அவன் நிறைய தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, இந்த வேதனை தாங்க முடியாதுன்னு சொல்லி தற்கொலை செய்து கொள்ளுகிற அளவுக்கு அந்த வேதனை அதிகமாக இருந்துச்சு எகிப்துல. வேதம் அதை எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, இருப்பு காலமாய் அவ்வளவாய் கொடுமைப்படுத்துகிற இடம். ஜனங்களை கொடுமைப்படுத்தினார்கள். எதிர்த்து பேச முடியாது, தப்பித்து போக முடியாது, செய்தே ஆக வேண்டும். வீட்டுல எல்லாம் படுத்திருக்க முடியாது. காலையில் எழுப்பணும், சாயங்காலம் வரைக்கும் வேலை, ரெஸ்ட் கிடையாது. அவங்க சந்தோஷமா சாப்பிடுறது ராத்திரி ஒருவேளை மட்டும்தான். அவ்வளவு கொடுமை, அவ்வளவு கடினம். ஆண்டவர் மோசே அனுப்பினார் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர்றதுக்கு. பார்வோன் சாதாரண ஆள் கிடையாது. மோசேட்ட விடுறான், கடினப்படுத்துகிறான், விடுறான், கடினப்படுத்துகிறான். 10 முறை வார்த்தைகளை வைத்து கூட பார்வோன் கடினமாக இருந்தான். ஆண்டவர் முடிவு எடுத்தார். ஆண்டவருடைய நேரம் வந்தா அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் வேலை செய்வார். பார்வோன் கடினம் ஆக ஆக எகிப்து தேசத்தினுடைய தலைப்பிள்ளை மேல கையை வைக்க ஆரம்பிச்சார். தலைப்பிள்ளை சந்தாரம் நடக்க ஆரம்பிச்சது. பார்வோன் ஆட்டம் நின்றுச்சு அவனுக்கு. உடனே ஜனங்களை போக விடுகிறேன் என்று சொல்லி போக விட்டான். ஜனங்கள் சந்தோஷமா வந்தாங்க, எனக்கு விடுதலை நடந்துச்சுன்னு. ஆனால் இந்த பார்வோன் மறுபடியும் அவனுக்கு அகங்காரத்தினால அவனுடைய படையை திரட்டி இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான். ஜனங்கள் பயந்து போனார்கள். ஏன்னா பார்வோனை குறித்து உங்களுக்கு தெரியும். பார்வோன் எவ்வளவு கொடூரமானவன், எவ்வளவு உக்கிரமானவன், ஜனங்களை எவ்வளவு கடினப்படுத்தி இருக்கிறான் அவர்களுக்கு நல்லா தெரியும். முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய பெரிய சேனை. நெருக்கப்பட்டார்கள், மன உளைச்சலுக்குள்ளானார்கள். காலங்காலமாக நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், காலங்காலமாக அடிமைத்தனத்தில நுகத்துக்குள்ள நான் இருந்தேன், எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, நான் தப்பிச்சு வந்தேன்னு நினைச்சேன். இப்பொழுது முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை. இனி கொஞ்சம் கூட உயிர் தப்பி பிழைக்க முடியாது, இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்துல கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி வந்து செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கடத்தி அந்த பக்கம் கொண்டு வந்து, எவனை பார்த்து இத்தனை நாள் பயந்து கொண்டிருந்தார்களோ, எவனை பார்த்து நடுங்கினார்களோ, எவன் 4 தலைமுறையாய் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கினானோ, ஒடுக்கினானோ, அடிமைப்படுத்தினானோ, அவனை அதே செங்கடலில் ஒரு திரி, ஒரு விளக்கினுடைய திரியை ஊதினா அணைஞ்சு போகிறது போல செங்கடலில் அணைத்து போட்டு பார்வோனுக்கு முடிவை கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே உனக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பார்வோனின் ஆதிக்கம் இருக்கிறதா? டிப்ரெஷன்ல இருக்கிறீங்களா? சப்ரெஷன்ல இருக்கிறீங்களா? நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? துன்பத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? ஜெயிக்க முடியலையா? வருஷங்களாய் வேதனை அனுபவிக்கிறீங்களா? நீண்ட நாள் துன்பத்தை அனுபவிக்கிறீங்களா? பெருமூச்சு விடுகிறீர்களா? அழுகையின் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்களா? மற்றவர்களுக்கு தெரிய முடியாதபடி மனதுக்குள்ள குழப்பத்தால் போராட்டத்தால் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறாரு. பார்வோனின் கொட்டத்தையே அடக்கி முடிவுக்கு கொண்டு வர முடியுமானால் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதை குறித்து நீ கலங்காத.
வேதனைப்படாத உன் துக்க நாட்களுக்கு முடிவை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நீங்க வாய்களை திறந்து அறிக்கைப்படும் ஆண்டவரே, என் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது, என் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது, என் வேதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. நீ அறிக்கைப்படும் போது விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறார். அறிக்கைப்படும் போது விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறார். இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்ன பேர் விசுவாசிக்கிறீங்க? பார்வோனுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும் போது 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல ஒருத்தர் பலவீனமா உட்கார்ந்துருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்தினுடைய சிஸ்டம் என்னன்னா, தேவதூதன் எப்பாவது வந்து கலக்குவார். தண்ணீர் கலங்கும் போது அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் உண்டு. அந்த மண்டபத்துல வியாதிஸ்தர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். யார் முந்தி போய் அந்த தண்ணியில இறங்குறாங்களோ கலக்கும் போது அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாயிருவாங்க. ஆனா ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான். 38 years, 38 வருஷம் பிரச்சனை. 38 வருஷமா உட்கார்ந்து இருக்கான். 38 வருஷமா வியாதி அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒருவேளை அவன் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவன் முயற்சி செஞ்சிருக்க மாட்டான். கொஞ்சம் அவனுக்கு புத்தி வரும்போது அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், இந்த குளத்துல நான் இறங்க முடியாதா? யாராவது என்னை கொண்டு போய் இந்த குளத்துக்குள்ள விட மாட்டாங்களா? சுத்தி இருக்கிறவர்கள் வியாதிக்காரர்கள், சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை உள்ள, அவன் போய் முன்னாடி விழுகிறதுதான் பாக்குறானே ஒழிய இவனை கூட்டிட்டு போறதுக்கு யாருமே என்ன இல்லை. 38 வருஷமாய் வியாதி, வேதனை, தோல்வி, ஏமாற்றம், ஏக்கம் என்று சொல்லி அவன் அதற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் வந்தது, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள இவர் என்ட்ரி கொடுக்கிறார். இவர் இயேசு என்ட்ரி கொடுக்கும் போது பெதஸ்தா குளத்துல நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் சொஸ்தமா இருக்கிறாங்க. அந்த குளத்துல போய் முழுகிறதற்கு பலன் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுடைய கண்கள் 38 வருஷமாய் பிரச்சனைக்குள்ள இருந்த அந்த மனிதரை நோக்கி பார்த்தது. ஆண்டவரோட வந்தாரு, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போனாரு. அவன் குளத்துல போய் முழுக வேண்டிய அவசியம் இல்லை, குளத்துக்குள்ள சுகம் இல்ல. இயேசு டைரக்டா சுகத்தை கொடுத்து 38 வருஷத்த பிரச்சனைக்கு ஒரு செகண்ட்ல முடிவை கொண்டு வந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பிரச்சனை எத்தனை நாளானாலும் பரவாயில்ல, யாரும் உங்களுடைய பிரச்சனையை கண்டுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தை உங்க காதுக்குள்ள போகும். யார் உங்களுக்கு பக்கத்துல நிக்கலனாலும் பரவாயில்ல, பெதஸ்தா குளத்தில் இறங்கி வந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க அருகில இறங்கி வந்திருக்கிறார். உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். ஆண்டவரே, எத்தனை வருஷத்த பிரச்சனையா இருந்தாலும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. நான் நம்புகிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்களேன், நான் நம்புற ஆண்டவரே, பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர உங்களால முடியும். எத்தனை வருஷமா நீ காயப்பட்டு கொண்டிருக்கலாம், எத்தனை வருஷமா வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், உன்னை தூக்கி வருவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், உன் குடும்ப பிரச்சனையை மாற்றுவதற்கு, உனக்கு சகாயம் செய்வதற்கு யாரும் இல்லாமல் வருஷ கணக்கில் பிரச்சனை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு நற்செய்தி, உனக்கு ஒரு நற்செய்தி. பெதஸ்தா குளத்துல கடந்து வந்த இயேசு இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். உன் வாழ்க்கையில விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், உன் துக்கத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார், உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு உன்னை தொட வருகிறார். இயேசு உன் அருகில் வந்தால் உன்னுடைய எத்தனை வருஷத்த பிரச்சனையானாலும் முடிவுக்கு வரும். இன்னைக்கு முடிவு கட்ட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புற ஆண்டவரே, சொல்லுங்களேன் வாய்களை திறந்து. ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, யார் எனக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, யார் எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, யார் என்னை கரம் பிடித்து தூக்கலனாலும் பரவாயில்ல, நீரே கரத்தை பிடித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உன்னை உயர்த்துறதுக்கு, உனக்கு நன்மை செய்வதற்கு, உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எந்த மனுஷனும் வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றார், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உனக்காக இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெதஸ்தா குளத்துல 38 வருஷத்தினுடைய பிரச்சனைக்கு ஒரே
செகண்ட்ல முடிவை கொண்டு வந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். இவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசி. அன்றைக்கு பெதஸ்தா குளத்துக்கு நடந்து வந்த ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு உள்ளே மகிமை நம்பிக்கையாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிரச்சனையை மாற்றுகிறவர் வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கு உள்ளேயே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை சொல்லுங்க. ஆண்டவரே, என் பிரச்சனையை மாற்றுவதற்கு வெளியிலிருந்து உதவி தேவையில்லை, மனிதனுடைய உதவி தேவையில்லை. எனக்குள் நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்குள் நீர் வாழுகிறீர். நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். எனக்கு அற்புதம் செய்வீர். எனக்கு விடுதலை கொடுப்பீர். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே. நிறைய பேருக்குள்ள விசுவாசம் வராத மாதிரி தான் தெரியுது. வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே. நம்புற ஆண்டவரே. பெதஸ்தா குளத்துல நடந்த அற்புதம் உங்க வீட்டுக்குள்ள நடக்க போகிறது. பல வருஷத்தினுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வர போகிறார். பல வருஷத்தினுடைய போராட்டத்துக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் உங்களை பார்த்தே சொல்றீங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு அற்புதங்களை செய்வார். நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச போது சீசர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருந்தாங்க. படகுல போகும்போது பயங்கரமான புயல் காற்று அடிச்சது. புயல் காற்று அடிச்சு பயங்கரமா கொந்தளிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவரை எழுப்புனாங்க. ஆண்டவரே, பயமா இருக்குது, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு சித்தம் இல்லையா? வாரும் ஆண்டவரே. இவர் எந்திரிச்சாரு, வந்தாரு. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது அமைதலான்னு சொல்லி அதட்டினாரு. அந்த அதட்டின உடனே அன்னைக்கு ஆஃப் ஆனது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கடல் அமைதியா தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அமைதியா தான் இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள அதிகரித்து வருகிற பிரச்சனைகள், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கொந்தளிப்புகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற புயல் காற்றுகள், இது பயங்கர புயலா இருக்குது. சீசர்கள் கதறாங்க. படகு முன்கொண்டு போக முடியல, படகு ஓட்ட முடியல, கொந்தளிக்குது, படகு கவுந்துருமோன்னு தெரியுது, பயங்கர புயல் அடிக்குது. சீசர்கள் பதறுகிறார்கள். ஆண்டவர் பதறவே இல்லை. ஒரே வார்த்தை சொன்னாரு, இறையாதே அமைதலா இருந்தோம்ன அப்படியே அமைதலாயிருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் முடிவுக்கு கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் இருக்கிற கொந்தளிப்புக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்துக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. சகிக்க முடியலையா? எப்ப பாரு சண்டை, எப்ப பாரு போராட்டம், எப்ப பாரு பலவீனம், எப்ப பாரு புலம்பல், எப்ப பாரு முறுமுறுத்தல். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப பாரு சந்தோஷம் உங்க வாயை திறந்து சொல்ற அளவுக்கு உன் குடும்பத்தினுடைய சூழ்நிலை ஆண்டவர் மாற்ற போகிறார். அநேக குடும்பத்தினுடைய கொந்தளிப்பு அடங்க போகிறது. அநேக குடும்பத்தில் அமைதியான வாழ்க்கை வாழ போறீங்க. என் ஜனங்கள் சமாதான தாபரங்களில் குடியிருக்கும் என்று சொன்னவர் உன் குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்க போகிறாரு. கொந்தளிப்பு மாற போகிறது. குடும்ப பிரச்சனைக்கு முடிவு உண்டாக போகிறது. அடிக்கடி வருகிற சண்டைகளுக்கு முடிவு உண்டாக போகிறது. வாக்குவாதங்களுக்கு முடிவு உண்டாக போகிறது. ஆர்கியுமெண்ட்டுக்கு முடிவு உண்டாக போகிறது. கெட்ட வார்த்தைகளுக்கு முடிவு உண்டாக போகிறது. உதாசீனமான வார்த்தைகளுக்கு முடிவு உண்டாக போகிறது. கேவலமான வார்த்தைகளுக்கு முடிவு உண்டாக போகிறது. உங்களை தாழ்த்தி பேசுகிற, உங்களை அருவருப்பாக பேசுகிற, உங்களை ஏளனம் பண்ணுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வர போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் சூழ்நிலை மாறாதா? என் குடும்பம் மாறாதா? என் வாழ்க்கை மாறாதா? என் வீடு சந்தோஷமா இருக்காதா? நான் ஒருமனப்பட்டு சந்தோஷமா குடியிருக்க முடியாதா? என் வீட்டுக்குள்ள அந்த சந்தோஷத்தின் சத்தம் எப்ப கேட்கும் என்று ஏங்கி கொண்டிருந்த தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஏக்கத்துக்கான நாட்கள் வரப்போகிறது. உன் ஏக்கம் முடிவுக்கு வருகிறதான நாட்கள்
முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் விசுவாசமா இருக்கு? அல்லேலூயா. சிலுவையில இயேசு என்ன பண்ணார் நம்ம தியானிச்சோம். பிசாசு பயங்கர ஆட்டம் காட்டிட்டு இருந்தான். பிசாசுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி அடித்து பிசாசின் மேல ஒரு ஜெயத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தினுடைய ஏதேன் தோட்டத்தில் இருந்து சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் பிசாசை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராலையும் முடியல. அவன் அவனுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தான். ஆனா சிலுவையில அவனுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் போராட்டங்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிற சத்துருவினுடைய எப்பேற்பட்ட தந்திரங்களா இருக்கலாம், சத்துருவின் போராட்டங்களா இருக்கலாம், விக்கிரக ஆவிகளா இருக்கலாம், பலவீனப்படுத்துகிற ஆவிகளா இருக்கலாம், தரித்திரத்தின் ஆவிகளா இருக்கலாம், பொறாமையின் ஆவிகளா இருக்கலாம், என்னென்ன ஆவிகளை உங்க வீட்டுல ஃபீல் பண்ணி போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்க போகிறார். ஏனென்றால் உனக்குள் இருக்கிற ஆண்டவர் பிசாசின் அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர். உனக்குள் இருக்கிற ஆண்டவர் பிசாசை ஜெயித்தவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, உங்க வாயிலை திறந்து சொல்லுங்க. எனக்குள் இருக்கிறவர் பிசாசை ஜெயித்தவர். எனக்குள் இருக்கிறவர் பிசாசின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நான் கண்களில் பார்க்க போகிறேன், அதிசயங்களை பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சவுல் என்பவன் பயங்கரமான சீறி கொண்டு போகிறான். அவன் வேலை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது. இயேசுவை பற்றி யாரும் பேசக்கூடாது. பேசுறவங்களை கொல்லுவதற்கும் அதிகாரம் பெற்றிருந்தான். அவ்வளவு அதிகாரம் உள்ளவன் சவுல் பயங்கரமாய் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறான். அவன் போகும்போது திடீரென்று ஒரு சூரிய வெளிச்சத்தை போல ஆண்டவர் அவனுக்கு முன்பாக எதிர்பட்டார். எதிர்பட்ட உடனே சவுல் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தானோ, என்னெல்லாம் திட்டம் தீட்டியிருந்தானோ, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தானோ, அவனுடைய அத்தனை ப்ராஜெக்டும் ஒரு செகண்ட்ல முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன்னுடைய நன்மைகளுக்கு விரோதமாய் சத்துரு செய்கிற துர ஆலோசனைகள், தந்திரமான எண்ணங்கள், ஆண்டவர் சொல்றாரு, சவுல் கடந்து வரும்போது பாதி வழியில அவனை தடுத்து நிறுத்துற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு முடிவுக்கு நான் கொண்டு வர போகிறேன். உனக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்களை முடிவுக்கு கொண்டு வர போறேன். உனக்கு எதிராக இருக்கிற போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர போறேன். செய்வேலைகள், மாந்திரீகங்கள், ஏவல்கள், வசியங்கள், என்ன நினைச்சு நீ பயப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உனக்காக இடைப்பட போகிறார். கர்த்தருடைய வெளிச்சம் தொட போகிறது. நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சில நபர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க, சில நபர்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்கி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற, நீ யாரை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, யாரை நினைச்சு பயந்து கொண்டிருக்கிறாயோ, நான் அவனை சந்திக்க போகிறேன். அவருடைய ஆட்டத்துக்கு முடிவை கொண்டு வர போகிறேன். அவருடைய அகங்காரத்துக்கு முடிவை கொண்டு வர போகிறேன். சத்துருவினுடைய திட்டத்துக்கு முடிவை கொண்டு வர போகிறேன். அவனுடைய திட்டத்தை எடுத்து என் திட்டத்தை வைக்க போகிறேன். சவுலை பவுலாய் மாற்ற போகிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டாரா? என் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? என் பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? பல நாட்கள் நீ காத்து கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற பல விஷயங்களில் இப்பேற்பட்ட கடினமான சவுலை ஆதி வழியில சூரிய வெளிச்சத்தை போல பிரகாசம் உள்ள தேவன் சந்தித்தது உண்மை என்றால் எனக்கு தீர்க்க தரிசனமாய் உன்னோடு சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ, யாருக்காக பாரப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, யாருக்காக கண்ணீர் வடிக்கிறாயோ, கர்த்தர் தொட போகிறார். சவுலை தொட்டது போல, சவுலை பவுலாய் மாற்றினது போல, சவுலை வேறு பிரித்தது போல கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாயின் ஒரு விதவை அவங்க வீட்டுல ஒரே பையன் ஆசையா வளர்த்தவன் செத்து போயிட்டான். வியாதியா இருந்தா செத்துட்டான். இப்ப செத்தவனை அடக்கம் பண்ணணும். பாடியில் அவனை எடுத்துட்டு ஊருக்கு வெளியில அடக்கம் பண்றதுக்காக கொண்டு போறாங்க. ஊருக்கு வெளியில அவனை கொண்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆப்போசிட்ல இயேசு நடந்து வருது. பிசாசு என்ன பண்ணான்னா, இந்த வாலிபனுடைய வாழ்க்கைக்கு முடிவை கட்டிட்டான். இப்ப இயேசு நடந்து வர்றாரு. நம்ம முதல்ல தியானிச்சோம், இவர் தான் அல்பா, இவர் தான் ஒமேகா. இப்போ இவர் இல்லாம எந்த மனுஷனுக்கும் முடிவை கொண்டு வர்றதுக்கு பிசாசால முடியாது. சோ டெட் பாடி வருது. மனிதர்கள் நினைக்கிறாங்க முடிச்சது. இப்ப இயேசு வர்றாரு. இவர் வந்து என்ன பண்ண தெரியுங்களா, முடிவுக்கே முடிவை கொண்டு வந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இவன் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். இவன் இந்த பையன் உயிரோடு இல்ல அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு முடிவை கொண்டு வந்தார். எனக்கு ஒரு பையன் இருந்தா அவனை நான் இழந்து போயிட்டேன் சொல்ற வார்த்தைக்கு முடிவை கொண்டு வந்தார். அந்த அம்மாவுடைய கண்ணீருக்கு முடிவை கொண்டு வந்தார். அந்த ஊரினுடைய துக்கத்துக்கு முடிவை கொண்டு வந்தார். எல்லாத்துக்கும் முடிவை கொண்டு வந்து அந்த பையனை திரும்ப வீட்டுக்கு அனுப்பி விட்டார் ஆண்டவர். இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையிலும் அதை செய்ய போகிறேன். உன்னுடைய வாயில வந்து நிறைய வார்த்தைகளுக்கு முடிவை கொண்டு வர போகிறார் ஆண்டவர். உன் கலக்கத்துக்கு முடிவை கொண்டு வர போகிறார். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் இழந்துட்டேன், நான் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டேன், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்களா, என் கணவர் ரட்சிக்கப்படுவாங்களா, இது திரும்ப கிடைக்குமா, நான் இழந்து போனது திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா, இந்த வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்குமா? எனக்கு ஆண்டவர் சொல்லுவோம், கையை விட்டு போனவ திருப்பி உன் கைக்கு கொண்டு வர்றதுக்கு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரால முடியும். அந்த ஏழை தாயுடைய கையை விட்டு போன மகனை, அன்பு மகனை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிவிட்ட ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், உன் கையை விட்டு போனதை உன் கையில திரும்ப கொடுத்து இவரே அல்பா ஓமேகா என்று உனக்கு நிரூபித்து காண்பிக்கும்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. திரும்ப கொடுக்க போகிறார், திரும்ப கொடுக்க போகிறார், திரும்ப கட்ட போகிறார், திரும்ப உருவாக்க போகிறார். உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது. உன் கண்ணீருக்கு முடிவு உண்டாக போகிறது. உன் வேதனைக்கு முடிவு உண்டாக போகிறது. உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் அது மட்டும் எதிர்பார்க்கல. இந்த ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வர்றவர். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? அப்ப உங்களுக்கு இருந்தா நீங்களும் என்னவா இருப்பீங்க? முடிவுக்கு கொண்டு வருவீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கே முடிவு இல்லாம நிறைய பிரச்சனை கூட நீங்க இருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நீ நிறைய பேரோட பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருவ. உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், உனக்கு நிறைய கண்ணீர் இருக்கலாம், ஆனால் நீ ஒருவனுக்காக ஜெபிக்கும் போது அவன் பிரச்சனைக்கு முடிவு வரும். அவன் வீட்டுக்குள்ள சமாதானம் வரும். அவனுடைய கண்ணீர் மாறும், அவனுடைய துக்கம் மாறும். உனக்குள்ள இருந்து முடிவை கொண்டு வருகிற தேவன் வெளிப்பட போகிறார். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிரேயர் செல்கள்ல அற்புதம் நடக்க போகிறது. பிரேயர் செல் நடத்துற வீடுகள்ல தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. பிரேயர் செல் நடத்துற வீடுகள்ல ஆல்பா ஓமேகாவா இருக்கிறவர் வெளிப்பட போகிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிரங்கமாக போகிறது. உன் கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பேதுரு இதை விசுவாசிச்சான். ஒரு நாள் தேவாலயத்திற்கு போனா ஜெப வேளையான போது ஜெப ஆலயத்தினுடைய வாசல் பகுதியில தாயின் வயிற்றுல சப்பானியார் ஒருத்தனை உட்கார வச்சிருந்தான். பேதுரு யோசிக்கிறான், ஆண்டவரே, நீர் எல்லாத்துக்கும் முடிவை கொண்டு வந்தவர் அல்லவா? நான் உன் கூட நடந்து வரும்போது நிறைய பேரோட பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வந்தீங்களே. நீர் அல்பா ஒமேகா அல்லவா? நீர் சர்வ வல்லமையுள்ளவர் அல்லவா? நீங்க எனக்குள் இருக்கிறீர் அல்லவா? இவரை விசுவாசிச்சிருக்கிறான். இத பேதுரு அங்க போய் அவன் கையை பிடிச்சான். கையை பிடிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இதை நான் பிடிக்கல,
ஆல்பா ஒமேகாவா இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறார். முடிவுக்கு கொண்டு வருகிறவர் எனக்குள் இருக்கிறார். நான் அவன் கையை பிடிக்கல, என் கைக்குள்ள அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொன்னா பாருங்க. அதுவரை இருந்த பிரச்சனை அவனுக்கு முடிவுக்கு வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இங்க இருக்கிற நிறைய பேர் நிறைய குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரதுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்க கரத்துக்குள்ள கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜெபத்தில் அந்த வல்லமை வெளிப்பட போகிறது. உங்க ஜெபத்தில் அற்புதம் நடக்க போகிறது. நீங்க நிறைய விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தாரு. ஒரு குறி சொல்ற ஆவி ஒரு பெண்ணுக்குள்ள இருந்து, ஐயோ உன்னதமான தேவனுடைய குமாரன் இவங்க ஊழியக்காக தேவையில்லாம இரிட்டேட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டாரு. ரொம்ப இரிட்டேட் பண்ண ஒரு நாள் நிறுத்தினாரு. அசுத்தாவை விழுந்து வெளியே போ அப்படின்னாரு. அன்னோட குறி சொல்ற ஆவிக்கு முடிவு வந்து விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ குடியிருக்கிற உன் வீட்டுக்குள்ள இருந்து நீங்க ஜெபிக்கும் போது குறி சொல்லுகிற சில ஆவிகள் முடிவுக்கு வரப்போகிறது. மாந்திரீக ஆவிகள் முடிவுக்கு வரப்போகிறது. விக்கிரக ஆவிகள் முடிவுக்கு வரப்போகிறது. உன் எல்லைகளில் செயல்படுகிற பிசாசுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சாதாரண ஆள் இல்ல, நிறைய காரியங்களை முடிவுக்கு கொண்டு வர போகிறீர்கள். பிசாசை நான் முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னும் சில ஆவிகள் இந்த பூமியில செயல்படுகிறது. நான் உனக்குள் இருக்கிறேன். நீ ஜெபிக்கும் போது முடிவுக்கு வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நிறைய பேருக்குள்ள நம்பிக்கை இழந்திருக்கிறீங்க. நிறைய பேர் ஜெபத்தை விட்டுட்டீங்க. நிறைய பேர் ஆதி வைராக்கியத்தை விட்டுட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள ஆதியில் இருந்த அழைப்புக்குள்ள வா, ஆதியில் இருந்த வைராக்கியத்துக்குள்ள வா, ஆதியில் இருந்த வெறிக்குள்ள வா, ஆதியில் இருந்த அபிஷேகத்துக்குள்ள வா. உன் கைகளிலே சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுத்துவேன். உன் கைகளில் அற்புதங்கள் நடக்கும். உன் கைகளிலே பிசாசுகள் ஓடும். நீ ஜெபிக்கும் போது கட்டுகள் உடையும். நீ ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகும். நிறைய குடும்பங்களுக்குள்ள சமாதானம் கடந்து போகும். அடிமைத்தனத்தின் ஆவிகள் விலகும். ஆண்டவர் சொல்றாரு, அதையும் கையில் நான் வாக்களித்திருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நீ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிறதற்கும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கும் உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, எது உன்னை சேதப்படுத்தாது. நீ விசுவாசி, விசுவாசி. அநேக அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைகளுக்குள்ள, தரிசனத்தை பெற்ற தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த மகிமை வெளிப்பட போகிறது. விசுவாசியின் ஆளுகைக்கு முடிவுண்டாக போகிறது. நீ குடியிருக்கிற இடத்துல, உன் வீட்டுக்குள்ள, உன் எல்லைகளுக்குள்ள சில பிசாசுகளுக்கு முடிவை கொண்டு வருவதற்கு கர்த்தரும் கரத்தை பிடித்திருக்கிறார். நீ கால் வைக்கிற பட்டணத்தில் பிசாசுக்கு முடிவை கொண்டு வருவார். நீ கால் வைக்கிற வீடுகளில் பிசாசுக்கு முடிவை கொண்டு வருவார். நீ கை வைக்கிற மனிதனுடைய சரீரத்தில் பிசாசின் கட்டுகள் முடிவுக்கு கொண்டு வரும். சிலர் முடிக்கிறதுக்கு முன்னே ஆண்டவர் கை பிடிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முடிவு கட்டணும் பிசாசு நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு முடிவு கட்டுவதற்கு உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு உனக்கு முடிவு கட்ட முடியாது. உன் வாழ்க்கைக்கு பிசாசு முடிவு கட்ட முடியாது. ஆண்டவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர் உனக்குள்ளது காரியங்களை நடப்பிக்க போகிறார். அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை போராடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை போராடு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் சொல்றாரு, உங்க விஷயத்துல ஒருவேளை இதுவரை முடிவுக்கு வராத பிரச்சனைய நீ கவலைப்படாத, நிச்சயமாக முடிவு வரப்போகுது. அதனால அதை பத்தி கவலைப்படாத. ஆண்டவருடைய ஒரே ரெக்வெஸ்ட், பிசாசுக்கு முடிவு கட்டுறதுக்கு இன்னைக்கு எழுது.
நிறைய பேருடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நீ எழும்பு. உன் பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். சின்ன கான்ட்ராக்ட் ஆண்டவருக்கு நம்புவோம். அவசரம் உன் பிரச்சனையை நான் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன், ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன். நீ ஜெபிச்சாலும் ஜெபிக்கலனாலும் அந்த நேரத்துல உனக்கு குழந்தை பிறக்கும், உனக்கு திருமணம் நடக்கும், உனக்கு வேலை கிடைக்கும், உன் கணவன் மனம் திரும்புவார்கள், உங்க பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள், நீங்க நிலத்தை வாங்குவீங்க, வீட்டை கட்டுவீங்க, பிரதிஷ்டை பண்ணுவீங்க, எல்லாம் நடக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் வேலை, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எத்தனையோ வீடுகளுக்குள்ள பிசாசின் ஆளுகைக்கு முடிவை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. எத்தனையோ பட்டணங்களில கிராமங்களில ஆளுகையை பிசாசி ஆளுகை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அபிஷேகம் பெற்றவர்கள் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவருடைய பாரத்தை எடுத்து நீ முடிவுக்கு கொண்டு வர்ற வேலைக்கு நீ கடந்து போ. நீ வீட்டுக்கு வரும்போது ஓ காரியங்கள் முடிவுக்கு வந்ததை நீ கண்களிலே காணப்படுகிறார். அல்லேலூயா. நீ பிரேயர்ஸ்ல நடந்து உன் குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு முடிவு வந்தத உன் கண்ணில் நீ பார்க்க போகிறாய். நீ மற்றவர்களுக்காக போராடி ஜெபம் பண்ணு, உன் பிரச்சனை முடிவுக்கு வந்ததை நீ கண்களிலே பார்ப்பாய். மற்றவருடைய கடன் பிரச்சனைக்காக நீ ஜெபம் பண்ணு, உன் கடன் பிரச்சனை சால்வ் ஆனதை உன் கண்களில் நீ பார்க்க போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?